Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு Google Maps லொகேஷன் லிங்கை எப்படி QR கோட கன்வெர்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, உங்க லேப்டாப்ல Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல maps.google.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் QR கோடை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த லொக்கேஷனை வந்து சர்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சரவணா பவன் ஹோட்டல் அப்படிங்கிறது சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சிம்பிளில் காமிக்குது இல்லையா? ஸோ அந்த லொக்கேஷனை நான் இப்போ QR கோடை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த லொக்கேஷன் மேலே அந்த ரெட் கலர் சிம்பிள் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேர் திஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், அதை காப்பி லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ப்ரௌசர்ல canva.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. ஜஸ்ட் canva போட்டீங்கன்னா கூட கூகுள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா canva.com தான் ஓபன் பண்ணும். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு அதுல லாகின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சைன் அப் பண்ணலன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே வந்துட்டு கஸ்டம் சைஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு அதுல 1080 x 1080 அப்படிங்கிற வேல்யூவை என்டர் பண்ணுங்க வித் அண்ட் ஹைட்ல. ஸோ லெஃப்ட் சைட் பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வர சர்ச் பார்ல QR கோட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க QR கோட் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த URL வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஷேர் திஸ் லொகேஷன் காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த URL பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க கோட் ஜென்ரேட் ஆயிடும் ரைட் சைட்ல. ஸோ இதை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய QR கோட், சரவணா பவன் ஹோட்டலுடைய அந்த பர்டிகுலர் லொகேஷனுடைய QR கோடு இதுதான். ஸோ இதை வந்துட்டு ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ஃபைல் வந்து JPG-யா செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ எந்த லொகேஷன்ல வேணுமோ அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், இன்விடேஷன்ல பேஸ்ட் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன், சரவணா பவன் QR அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்றேன். இதில் சோசியல் மீடியாவில் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் அல்லது எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் இந்த கோடை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த QR கோடை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. அந்த மொபைலில் கேமரா ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே கீழே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும், maps.google.com ரிலேட்டடாக. ஸோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும்.